ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பொதுவா எல்லாரும் பழனிக்கு மொட்டை போட போவாங்க இல்லையா? ஆனா பழனி தண்டாயுதபாணிக்கு சொந்தமான நிலத்தையே ஒருத்தர் மொட்டை அடிச்சிருக்கிறது தான் இப்ப அரசியல் களத்துல தாவேக்காக்கு ரொம்ப பெரிய நெருக்கடியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அறநிலையத்துறை அமைச்சரான ரமேஷ் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு அவருடைய பினாமிகள் மூலியமா இந்த 100 கோடி ரூபாய் சொத்து அப்படின்றத வளைச்சு போட்டுட்டாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா ரமேஷ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அப்படி ஒரு சொந்தக்காரங்களே கிடையாது, தேவையில்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவப்பெயர் ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட யார் செயல்பட்டாலும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையெல்லாம் விட்டுருந்தார். புரட்டான ஒரு வன்மத்துல நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கட்சியினரால பரப்பப்பட்டு இருக்கு அப்படின்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ உடனடியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுல ரொம்ப பெரிய தலைகள்லாம் ஈடுபட்டிருக்கும் போல. சோ போலீஸ் வந்துட்டு இதை விசாரிச்சா அவ்வளவு கரெக்டான விஷயமா இருக்காது. அதனால சிபிசிஐடிக்கு இந்த கேஸை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்து சமயத்தை பரப்புவதற்காகவும் மடம் அமைப்பதற்காகவும் பழனியைச் சேர்ந்த குப்புசாமி ஆச்சாரி என்பவர் கடந்த 1888 ஆண்டு உடனடியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டு முழுக்க கோஆபரேட் பண்ணதோட மட்டும் இல்லாம சிபிசிஐடிக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மூலியமா சப்மிட் பண்றாங்க. சந்நிதி வீதியில் இந்த இடம் அமர்ந்திருக்கிறது. தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு வழங்கப்பட்ட இந்த இடத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்குத்தான் மோசடியாக பத்திரவு பதிவு செய்யப்பட்டதாக அடுத்தடுத்து விசாரணை தொடங்கும் போதுதான் வந்துட்டு பார்த்தோம்னா அதிர்ச்சி தகவல்கள் ஒன்னொன்னா வெளிவர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லணும். சோ ஆல்ரெடியே வந்துட்டு ஒரு ரெஜிஸ்டார்ட்ட கொண்டு போயிட்டு இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் லீவ்ல போன அன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து கொடைக்கானல்ல இருந்து ஒரு ரெஜிஸ்டரை கூப்பிட்டு வந்துட்டு இதை ரெஜிஸ்டர் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவர் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டரே கிடையாதுங்க. இந்த மாதிரியான ஒரு சில சின்ன நிறுவனங்கள்லாம் இருக்கும் இல்லையா, சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டினை கைது செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்தது. அந்த மாதிரி சின்ன நிறுவனங்களுக்கு வந்துட்டு அங்கீகாரம் தரக்கூடிய அதை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டர் அவரை கூட்டிட்டு வந்துட்டு 100 கோடி ரூபாய் சொத்துக்கு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 1.4 ஏக்கர் நிலத்தை தனிநபர்கள் 20 பெயரில் அந்த நிலமானது பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் அந்த பத்திரப்பதிவை ரத்து அவரும் வந்துட்டு பேசிக்கான டீடைல்ஸ் கூட கரெக்ஷன் எல்லாம் பார்க்காம சைனை போட்டிருக்காரு. இப்ப வேலை இழந்து வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ என்ன நடந்துச்சு பழனியில, அதை தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் யாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பழனி நகர் சன்னதி வீதி அப்படின்ற இடத்துலதான் வந்துட்டு இந்த இடம் இருக்கு. கிட்டத்தட்ட 1 ஏக்கரா 40 சென்ட். சோ அந்த 1 ஏக்கரா 40 சென்ட்டுமே வந்துட்டு பார்த்தோம்னா முன்னாடி இருந்தே வந்துட்டு ஆக்கிரமிப்பு பற்றி வச்சிருந்தாங்க. ஒரு சிலர் வந்துட்டு எப்படியாவது வளைச்சு போட்டுடலாம், ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாலும் கூட வந்துட்டு பார்த்தோம்னா ஹைகோர்ட் வரைக்கும் வந்துட்டு அந்த கோயில் இருக்கும் இல்லையா, கோயிலுடைய பிரதிநிதிகள் என்ன பண்றாங்கன்னா கேஸை கொண்டு போறாங்க. இதனுடைய விளைவா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2025 செப்டம்பர் மாசம் வந்துட்டு உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், எல்லா நீதிமன்றமும் வந்துட்டு ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துறாங்க. அந்த இடம் அப்படின்றது வந்துட்டு விற்பனைக்கு கிடையாது, அது வந்துட்டு கோயில் நிலம், அதனால அதை யாரும் சொந்தம் கொண்டாடவோ இல்ல அதை வந்துட்டு சேல்ஸ் பண்ணவோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. சோ அப்படி வந்துட்டு உச்ச நீதிமன்றத்தால கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு இருக்கும் போதே வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியுது அப்படின்னா ஆச்சாரி என்பவர் கடந்த 1888 ஆண்டு அடிவாரம் பகுதியில் ஒரு நிலத்தை வழங்கி இருக்கிறார். அந்த நிலம் அது சாதாரண ஆட்களால வந்துட்டு பண்ணிட முடியாது. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரும் புள்ளி யாரு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பவர் சென்டர் யாரு அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப வந்துட்டு பார்த்தோம்னா இந்த 1 ஏக்கரா 40 சென்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இந்த பழனி கோயிலுக்கு வரக்கூடியவங்க பார்க்கிங், அதாவது கட்டணம் இல்லா பார்க்கிங்கா பயன்படுத்திக்கிட்டு கொண்டது. தற்போது அந்த நிலத்தின் சந்தை மதிப்பு 100 கோடி ரூபாய்க்கு மேல்
இருக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த இருக்காங்க. அவங்க கொண்டு வரக்கூடிய கார்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எந்த விதமான சார்ஜஸ்மே இல்லாம ஃப்ரீயா வந்துட்டு பார்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இடத்த தான் வந்துட்டு இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதுலயே வந்துட்டு பார்த்தோம்னா பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் ட்ரஸ்டினுடைய ட்ரஸ்டியா இருக்கக்கூடிய முருகதாஸ் அப்படின்னு வந்து அவரே சொல்லிக்கிறார். சார் பதிவாளர் ஜஸ்டினை கைது செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அவர் வந்துட்டு பார்த்தோம்னா உடுமலையை சேர்ந்த வெள்ளத்துறை சேதுபதி அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு எழுதி கொடுக்கிறாரு. சோ அந்த சொத்து நம்ம முருகதாசனுடைய சொத்து மாதிரியும் அவரே வந்துட்டு விருப்பப்பட்டு வெள்ளத்துறை அண்ட் சேதுபதிக்கு விற்கிற மாதிரியும் தான் பத்திரம் முழுக்க பழனி முருகன் கோவில் மடத்திற்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் அளிக்கப்பட்டிருக்கு. ஆனா உச்ச நீதிமன்றத்தாலேயே இது விற்பனைக்கு உகந்த இடம் அல்ல அப்படின்ற அந்த ஒரு தீர்ப்பையே ரிஜிஸ்டர் மறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப அந்த ரிஜிஸ்டர் கதைக்குள்ள வந்தோம் அப்படின்னா ஆல்ரெடியே அங்க ஒரு ரிஜிஸ்டர் இருந்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் அப்பயே என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லைங்க இது வந்துட்டு கோயில் நிலம், இதெல்லாம் வந்துட்டு அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த இடத்துலயே ஏதோ ஒரு தப்பு நடக்கிறதுக்கான ஆரம்ப புள்ளி வருது. ஏன்னா அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த ஒரு 2-3 நாள்ல அவர் லீவ்ல போறாரு. அப்படி அவர் லீவ்ல போனதுக்கு அப்புறமா ஒண்ணு ஒரு ரிஜிஸ்டர் லீவ்ல போறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கு இல்லையா, அங்க இருந்து வந்துட்டு பார்த்தோம்னா அந்த சார் பதிவாளரை கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வந்து அவங்க மூலியமா அந்த அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் அப்படின்றதுக்கு போகணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கொடைக்கானல்ல இருந்து ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சார் பதிவாளரை கூட்டிட்டு வராங்க. சோ கூட்டிட்டு வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவசர அவசரமா எந்த ஃபைல்ஸையுமே செக் பண்ண கிடையாது. அந்த இடம் எது, எங்க இருக்கு, யார் பேர்ல இருந்து யார் பேருக்கு போகுது, அது யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான அந்த ஒரு செக் கூட பண்ணாம முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டினை கைது செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருப்பதாக நீட்ன இடத்துல எல்லாத்துலயுமே கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு. அந்த இடமும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆயிடுது. எப்ப ஜூலை 6ஆம் தேதியே வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு சேதுபதி இருக்கார் இல்லையா, சேதுபதிக்கும் வெள்ளத்துறைக்கும் தான் அந்த இடம் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனா அந்த நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய முருகானந்தம் அப்படின்றவர் தான் வந்துட்டு போய் கேஸ் கொடுக்குறாரு. இந்த மாதிரி பழனிக்கு சொந்தமான இடத்தையே வந்துட்டு இவங்க ஆட்டையை போட்டாங்க. அதுவும் ₹1-2 கிடையாது, 100 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய நிலத்தை வந்துட்டு வெறும் 2 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால முறையான நடவடிக்கை எடுத்து கோயில் நிலத்தை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இவ்வளோ பெரிய ஸ்கேம் வந்து நடந்திருக்கு அப்படின்றதே வெளியில தெரிய ஆரம்பிக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா பத்திரப்பதிவுத்துறையோட அமைச்சரா இருக்கக்கூடிய லோகேஷ் தமிழ்ச்செல்வனா இருந்தாலும் சரி, அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ரமேஷா இருந்தாலும் சரி, தப்பு நடந்திருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்லயே போட்டு உடைக்கிறாங்க. அந்த செய்தியோட சேர்த்து அது மட்டும் இல்லாம நிறைய பொய்யான புரட்டான ஒரு வன்மத்துல நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கட்சியினரால பரப்பப்பட்டு இருக்கு அப்படின்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, தப்பு நடந்திருக்கிறது உண்மைதான் அப்படின்னா அந்த தப்பை பண்ணது யாரு அப்படின்றதையும் சொல்லுங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதை அவரை லீவ்ல போக வச்சுட்டு இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்து பண்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பவரான பவர் சென்டர் யாரு? ஏன்னா விஜய் அவர்கள் மேடையில பேசும்போது இங்க ஒரே பவர் சென்டர் நான் தான், அவர் பவர் இவர் பவர்லாம் கிடையாது, ஒரே பவர் சென்டர் நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப அவருக்கு தெரியாம அவரை தாண்டி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த புதிய பவர் சென்டர் யாரு அப்படின்ற கொஸ்டினும் முன்வைக்கப்படுது. சிபிசிஐடியும் இந்த வழக்கை ரொம்ப தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த வழக்குல தொடர்புடைய 3 பேர் தலைமறைவாயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ தாவேக ஆட்சி அமைஞ்சதுல இருந்து நடந்திருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய ஸ்கேமா இந்த விஷயம் பார்க்கப்படுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.